அனத்தி அக்கா, அனத்தி அக்கா. வா சின்ன பொண்ணே, உள்ள வா. இருக்கட்டும்க்கா. என்ன சின்ன பொண்ணே, என்ன விஷயம்? அக்கா, மாமியாரும் நாத்தனாரும் இங்க வந்தாங்க. வரலையே சின்ன பொண்ணே, ஏன்? காயிலேருந்து வீட்டில் 2 பேரையும் ஆளே காணுக்கா. வீடு பூரா தேடிட்டேன், இல்லவே இல்லை. அதான் இங்கே வந்திருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். வரலையே சின்ன பொண்ணே, ஒருவேளை இன்னைக்கு ஓட்டு கேட்க வரேன்னாங்க, அங்க போயிருக்காங்களோ? ஓட்டு கேட்க வரவங்க வீட்டுக்கு வந்து கேட்க போறாங்க. அதுக்கு ஏன்க்கா அவங்க போகணும்? அட, உனக்கு விஷயம் தெரியாதா சின்ன பொண்ணே? அந்த கட்சிக்காரங்க ஓட்டு போடுறவங்களுக்குலாம் காசு தராங்களாம், அதான் அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஓட்டு போடுறவங்களுக்கு காசு தராங்களா? என்ன சொல்றீங்கக்கா? அட ஆமா சின்ன பொண்ணே, வா அங்க போய் பார்க்கலாம், அங்க இருக்காங்களான்னு. வாங்கக்கா, போய் பார்க்கலாம். பாத்தியா மக்கா எவ்வளோ கொழுப்புன்னு நம்மளே ஏமாத்த பார்க்குறாங்க. அட ஆமாம்மா, இவனுங்க கிட்டலாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்மளே ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. அரசியல்காரங்களாம் மக்கா அப்படிதான் ஏமாத்த பார்ப்பாங்க. நம்ம சூதானமா தப்பிச்சுக்கிட்டோம், எத்தனை பேர் ஏமாற போறாங்களோ தெரியல. அங்க பாரு சின்ன பொண்ணு, அங்கதான் இருக்காங்க. அட ஆமாக்கா, வாங்க போவோம். அட ஆமாம்மா, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாந்தா போதும், தலையில மிளகா அரைச்சிடுவானுங்க. சின்ன பொண்ணு, இதுங்க ரெண்டும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்குங்க. அட ஆமாக்கா, அதுங்க மூஞ்சும் சரியில்லை. வாங்க போய் கேட்போம். வா போவோம். என்ன நீ இவ்வளோ லேட்டாவா வரது? ஏன் நாத்தனாரே? அவங்க வந்து ஓட்டு கேட்டுட்டே போயிட்டாங்க. என்ன ஓட்டு கேட்டு போயிட்டாங்களா? சே, லேட்டா வந்துட்ட நீ. அட ஆமா மருமகளே, கொஞ்ச நேரத்துல எங்களை ஏமாத்த பார்த்துட்டாங்க. எது ஏமாத்த பார்த்தாங்களா? என்னாச்சு அத்தே? நான் சொல்றேன் அண்ணி. சொல்லுங்க நாத்தனாரே, என்னாச்சு? அது ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க அண்ணி. அப்படியா? சூப்பர் நாத்தனாரே, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்த பார்க்குறாங்கன்னு. இப்படிதான் உஷாரா இருக்கணும். இல்லையே, இதுங்களுக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. அட ஆமா மருமகளே, நாங்க விட்டுருவோமா என்ன? சண்டை போட்டு வாங்கிட்டோம்ல. என்ன சண்டை போட்டு வாங்கினீங்களா? புரியலையே. அட ஆமா நீ, பக்கத்து தெருவுலலாம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா விடுவோமா என்ன? சண்டை போட்டு வாங்கிட்டோம்ல. இது 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? அடிங்க, ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பு. இதுல ஆத்தாளம் அவளும் சேர்ந்துக்கிட்டு ஓட்டுக்கு பேரமா பேசுறீங்க. ஐயோ மருமகளே, என்ன மாமியாரன் கூட பார்க்காம அடிக்கிற? மாமியாரா இருக்கிறதுனால தான் அடிச்சேன். இதே வேற யாராவது இருந்தா மிதிச்சிருப்பேன். அடியே நாத்தனாரே, அவங்களுக்கு தான் அறிவில்லை, வயசானவங்க. நீ படிச்சவ தானே, உனக்கு கூடவா புத்தி இல்ல? நான் அப்பவே சொன்னா நீ, காசுலாம் வேணாம், நம்ம பொருளாம் வாங்கிக்கலான்னு. அம்மா தான் கேட்கவே இல்லை. அடியே உன்ன, அம்மா அதுக்கு இந்த மாமியார்காரியே பரவாயில்ல. உன்ன சொல்லி குத்தம் இல்லடி, வளர்ந்த விதம் அப்படி. என்ன அண்ணி சொல்றீங்க? காசும் வாங்கக்கூடாது பொருளும் வாங்கக்கூடாதுன்னா அப்ப என்னதான் அண்ணி வாங்கணும்? போய் கொஞ்சம் அறிவை வாங்கு. அத கூடவா அண்ணி தராங்க? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எக்கேடோ கெட்டு போங்க. வாங்கக்கா, நம்ம போவோம். சரி சின்ன பொண்ணு. மக்கா ஏந்திரி மக்கா. என்ன பொசுக்குன்னு அடிச்சிட்டா? காசு வாங்குறது அவ்வளவு பெரிய குத்தமோ? அடி பலமோ? அட அடியே விடுமா. இப்ப அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலையே. அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். சின்ன பொண்ணு. என்னக்கா? சின்ன பொண்ணு, ஓட்டுன்றது என் உரிமை. அத நான் யாருக்கு வேணா காசு வாங்கிட்டு போடலாமே, அதை ஏன் தப்புன்னு சொல்றாங்க? ஆடே இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்றோன்னு கூட தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். வந்து உட்காருங்க, கிளியரா சொல்றேன். வா சொல்லு சின்ன பொண்ணு, ஏன் தப்பு? அக்கா, உங்க மில்லுல வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, ஒரு ஆள் வேலைக்கு வேணுமா? சரி, இப்ப எதுக்கு அது? சொல்றேன்க்கா, நம்ம பக்கத்து வீட்டு சுப்பிரமணியில அவன் வேலைக்கு வரான்னா என்ன சொல்றீங்க? எது அந்த சுப்பிரமணியா? அவனே ஒரு திருட்டு பையன், அவனுக்கு எப்படி நம்ம மில்ல வேலை கொடுக்கறது? அவன் காசு கொடுக்குறேன்னாக்கா வேலைக்கு. காசு வாங்கிட்டு வேலைக்கு வச்சுக்கலாமா? என்ன சின்ன பொண்ணு கிறுக்கு மாதிரி பேசுற? மில்லு ஓனர் நானு. நான் எதுக்கு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு வேலை கொடுக்கணும்? ஏன் மில்ல தூக்கி அவன் கையில கொடுக்கவா? அதான்க்கா நானும் சொல்றேன், மில்லு உங்களுது. ஆனா நீங்க காசு வாங்கிட்டு வேலைக்கு ஆள் வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி தானக்கா ஓட்டு. அதை மட்டும் ஏன் காசு வாங்கிட்டு போடுறீங்க? அட ஆமா சின்ன பொண்ணு, கரெக்டா சொன்னேன். இது வரைக்கும் இப்படி நான் யோசிக்கல பாரேன். நீங்கள் மட்டும் இல்லைக்கா, நாட்டில் பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியாமையே பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன சின்ன பொண்ணு வானதி இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாக்கா, நீங்க என்ன இந்த பக்கம் இந்த டைம்ல நீங்க உங்க கடைக்குல போவீங்க? அட ஆமாமா, அந்த பக்கம் இந்த கட்சி ஓட்டுக்கு காசு தராங்களாம், அதான் அந்த சைட் போல. ஏன்க்கா, நீங்கள் ஓட்டுக்கு காசுலாம் வாங்க மாட்டீங்களா? இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுற பழக்கம்லாம் எனக்கு இல்லம்மா. நான் எந்த கட்சிக்கு போடுவேனோ அதுக்கு தான் போடுவேன். சூப்பர்க்கா, காயிலேருந்து நீங்கள் தான் இந்த மாதிரி பேசியிருக்கீங்களே. நீங்களாவது உங்கள் மனசுக்கு தோன்ற கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களே. அதே மனசுக்கு தோன்ற கட்சியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. என் அப்பா தாத்தாலாம் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதான் நானும் அதே கட்சிக்கு ஓட்டு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாவது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஓட்டு போடாமல், அவ்வளோ தராங்க இவ்வளோ தராங்கன்னு ஓட்டு போடாம, நீங்கள் சுயமாக யோசிச்சு உங்களுக்கு யார் கரெக்டுன்னு படுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 5 வருஷம் நம்மள ஆட்சி செய்யறவங்களுக்காக 5 நிமிஷம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்ம உரிமை, அதை யாருக்கு போடணும்னு நம்ம தான் முடிவு செய்யணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காமல் கிட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.